பெட்டிக்குள்ளே போனதுக்கு என்னையும் தூக்கி இப்போ பெட்டிக்குள்ளே போட்டாங்க. இதெல்லாம் எனக்கு அசால்ட்டு மேட்ரு. நான் வெளியே வந்துடுவேன். நீ தான் பாவம். என்னதான் பண்ண போகிறது இல்லை. எப்பா பெட்டிக்குள்ளே இருந்து வெளியே மண்டே விட்டோட தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. அப்படியே குதிச்சு எஸ்கேப் ஆயிடுவோம். தூக்கி போட்ட கொஞ்ச நேரத்திலே நான் வெளியே வாங்கிட்டேன் பார்த்தியா. இப்போ தெரிஞ்ச என்னோட டேலண்ட்டு. நீ சும்மா நான் தான் டேலண்ட் கேர்ள்னு சொல்லி திட்டாலையாத. இப்போ தெரிஞ்ச யாரோட டேலண்ட் பவர்ஃபுல்னு. ஃபஸ்ட்டு உன்னை இறங்க விட்டது எதுக்கு? ஏதாவது ஆபத்து தெரிஞ்சிச்சுன்னா உனக்கு தானே ஃபஸ்ட்டு நடக்கும். சரி, அந்த ஆபத்தை நீ இது பண்ணிடுவ. அதுக்கப்புறம் அது ஆபத்து இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் இறங்குவேன். அங்கே தான் நிற்கிறேன். டேலண்ட் கேர்ளு. முடிஞ்சா சீக்கிரம் இறங்கி வாடி. டேலண்ட் கேர்ளுன்னு மொக்க போட்டுட்டு இருக்கா. வெளியே வரதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. அந்த பெட்டிக்குள்ளே இருக்கிற ஜாலி இருக்கே, அப்பப்பப்பா சூப்பராக இருக்குது. இந்த பெட்டி அந்த பெட்டியோட பெருசாக இருக்குது. இதுலேருந்து வெளியே வர எனக்கு மனசே இல்லை. அவ்வளோ ஜாலியாக இருக்குது, அவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வெளியே வர தெரியலன்னு சொல்றதுக்கு கூச்சப்பட்டுக்கிட்ட என்னெல்லாம் கதை விடுது பாரு. எப்பா பா, நீ எல்லாம் உன் கதைக்கு ஆஸ்கர் தான் தரணும். இதை நல்லா திறந்து விட்டாங்களே, நான் ஜாலியாக இருக்கலாம்னு நினச்சேனே. ஏன் தான் இப்படி பண்ணுறாங்களோ? இவங்களோட வீடியோ சென்ஸு குறையவே குறையாது போலக்கு. முன்னாடி மூஞ்சி தெரியாமல் ஓட்டிகிட்டு இருந்தான், இப்போ நல்லா மூஞ்சி தெரியுது. இப்போ நல்லா ஓட்டுவானே. எப்படியோ வெளியே வர தெரியாமல் பயந்துக்கிட்டு அந்த இருட்டுக்குள்ளே எப்படியோ சமாளிச்சுக்கிட்டு கிடந்தேன். இப்போ வெளியே நல்லா மூஞ்சி காட்டவும் நல்லா ஓட்டிகிட்டு கிடப்பான். பாவோனே எங்கள் அம்மா நீ பெட்டிக்குள்ளே சுரண்டிட்டு கிடந்தேன்ட்டு திறந்து விட்டா நீ என்னென்னா அவங்களே திட்டுற. எல்லாம் பெட்டிக்குள்ளே இருந்தது கஷ்டப்படணும். அவங்க உனக்கு மட்டும் அம்மா இல்லை, எனக்கும் அம்மா தான். நான் ஒன்றும் அவங்கள திட்டலை. நீ என் மூஞ்ச பார்த்தா நீ என்னை ஓட்டுவேன்னு தான் நான் பேசிகிட்டு இருந்தேன். எங்கே நீ என்னை கோழி மூட்டி விட்டு நீ மட்டும் எல்லாம் எக்ஸ்ட்ராவாக வாங்கிக்கலான்ட்டு என்னை கோழி மூட்டி விட்டுருக்கியா? நல்ல வேலை, நம்ம பேசுகிறதெல்லாம் எங்கள் அம்மாவுக்கு புரியாது. இருடா, உன்னை வெளியே நான் பார்த்துக்கிறேன். பெட்டிக்குள்ளே இருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் நீ எப்படி என்னை கலாச்சி பேசுகிறேன்னு நானும் பார்த்தேன். சொன்ன மாதிரி வெளியே வந்துட்டியா? எனக்கு உன் மேலே அது பயம்லாம் போயிடுச்சு. பயம் போயிடுச்சா? எப்படி? உன்னால பெட்டிலேருந்து சீக்கிரமாக வர முடியல. என்ன பண்ணிட போற? நீ என்னை ரொம்ப அசிங்கப்படுத்திட்ட. நான் போகிறேன்.